ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்னாலே எப்போ பார்த்தீங்கனாலும் மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்புன்னு போட்டு போர் அடிக்குது. இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பீச் சைட்லலாம் விற்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் நம்மளோட ஸ்டைலும் கொஞ்சம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க, சும்மாவே சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஸ்பெசிஃபிக்காக இந்த மீனில் தான் ட்ரை பண்ணணும்னு அப்படி இல்லாமல் எல்லா வெரைட்டிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மத்தியிலையும் வாவல்லையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வாவல் மீனும் கொஞ்சம் மத்தி மீனும் எடுத்து வச்சுருக்கோங்க. இது கழுவும் போதே 2 துளி அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சோன்னா கவுச்சி வசம் வராது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வாங்கின மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல்ல சேர்த்திடுறேங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் இதோடு சேர்த்திடலாம். அடுத்ததாக நான் இங்கே தூள் உப்பு சேர்க்குறேங்க. மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கிடையாது, அதுலேயும் பாதி தான் சேர்த்திருக்கேன். 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இதோடு சேர்த்திடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கே சேர்த்திடலாம், அதிகமாக வேண்டாம். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்திடலாங்க. நான் இன்றைக்கி மத்தியும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன், அது கொஞ்சம் வாயுங்கிறதுனால கொஞ்சம் 1 சிட்டிகை அளவுக்கு மட்டும் நான் இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இந்த புளி கரைசலோட நல்லா கட்டிகள் இல்லாமல் ஈவனாக கலந்து விட்டுறலாங்க. இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கணும், அதாவது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இது மீனோட எல்லா பக்கமும் அப்ளை ஆக உதவும். நம்ம நார்மலாக செய்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கெட்டியாக அரைப்போம், அது போல் இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு தளர்த்தியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுடரில் இதை துவைச்சி எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம கழுகி வச்சுருக்க இந்த வாவல் மீனும் மத்தி மீனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் பரவலாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அதாவது மெயினாக இந்த புளி தண்ணியும் இந்த காரம் உப்பு இது எல்லாமே அதில் ஏறணும், அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தளர்த்தியாக வச்சுருக்கிறது. அதுவும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம ஒரு பவுடரில் அப்ளை பண்ணும்போது அந்த பவுடர் நமக்கு ஒட்டி பிடிக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி கொஞ்சம் உதவும். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம தளர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. எல்லா பக்கமுமே பரவலாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த மீனில் தான் செய்யணும்னு எல்லாம் இல்லைங்க, எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே போல் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா மேரினேஷனில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டுங்க. அப்போ தான் இந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு மீனை சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அதே போல் காரம் உப்பெல்லாம் நல்லா ஏற்றி கொடுக்கும். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை சிம்மில் வச்சு வறுத்து கொடுக்கலாங்க. அதாவது நமக்கு சூடானா போதும், ரொம்ப கருக்க விடணும்னெல்லாம் அவசியம் கிடையாது, லைட்டாக சூடானா போதும். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வரமிளகாவை சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மிளகா சேர்த்திருக்கேன். இதுவும் காரம் நல்லா அதிகங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு, அதாவது ரொம்பவும் ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நமக்கு உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு சூடானா போதும். திரும்பவும் சொல்கிறேங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட வேணாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். திரும்பவும் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கடுகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே டீஸ்பூன் அளவுக்கு கூடவே நம்ம வெந்தயமும் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து 2ஆக உடைச்சிக்கலாம்.
அடுத்ததாக நம்ம ஒரு 3 லவங்கமும் இது கூடவே சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். திரும்பவும் நான் அதே தான் சொல்கிறேன், நமக்கு கருக்கக்கூடாது. அதாவது அதோட மனம் லைட்டாக ரிலீஸ் ஆனால் போதும், ரொம்ப கருக்க விட்டுற வேணாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, போதுமானது. ஏன்னா நம்ம திரும்பவும் இதை மீனில் தோய்ச்சி எண்ணெயில் பொரிக்கும்போது அது ஓவராக ரோஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு நிறையா கொடுக்காது. அதாவது ஒரு மாதிரி கரிஞ்ச வாசமாக கொடுக்கும். அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதுமானது. இது எதுக்காக அப்போ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்சர் ஜாரில் அடிக்கிறதுக்காக தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம். அப்படியே பச்சையாக அடித்தோன்னா நமக்கு மிக்சர் ஜாரில் அடிப்படாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக நம்ம இந்த வரமிளகாவை மட்டும் முதல்ல மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு விப் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறை ஆனதுக்கப்புறம் அடுத்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்த உடனே மசாலாவோடு இந்த வரமிளகாயெல்லாம் சேர்க்கும்போது வரமிளகாய் லைட்டாக அடிப்பட தயங்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வரமிளகாவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை கூட சேர்த்து அடிக்கிறது. கூடவே நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் இதோடவே சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வழுவலு நைஸெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நறுநறுன்னு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம இங்கே மேகி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட், ஒரு 5 ரூபா பேக்கெட் ஃப்ளேவருக்காக நான் இங்கே சேர்த்திருக்கேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அது லைட்டாக விப் பண்ணி எடுத்தால் போதுங்க. ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. பிளேட்டில் கொட்டி இது போல் பரவலாக பரப்பி விட்டுறலாம். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மீன் நல்ல ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா அந்த புளிக்கரைசலில் ஊறி இருக்குது. இப்போது இதை எடுத்து நம்ம இந்த மசாலாவில் தோய்ச்சி கொடுத்தா போதுங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இந்த மசாலா பொடியில் அப்படியே தொட்டு கொடுத்தா அந்த மசாலா பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த மேரினேஷனில் கொஞ்சம் தளர்த்தியாகவும் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் பண்ணது. இந்த மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். அதில் வேறு ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக இப்போ இதை எல்லாம் 4 பக்கமும் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இந்த மசாலா பொடி எல்லாம் நல்லா தொட்டு கொடுத்துடலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு பேன் எடுத்துருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போட கிடையாது, பேன் ஃப்ரையே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தோய்ச்சி வச்சுருக்க மீனை சேர்த்திடலாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா பேன் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சின்னா ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு நம்ம வறுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க மசாலா பொடியெல்லாம் டக்குன்னு கருப்பாயிடும். நம்ம ஆல்ரெடி வறுத்து வேறு வச்சுருக்கோம். அதுக்காக தான் நான் சொன்னது கை பொறுக்கிற சூடு, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், அதிகமாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம இந்த எண்ணெயிலையும் பொரித்து வரப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொடி ரொம்பவும் கருக்காமல் நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் இந்த மீனுக்கு ரொம்ப சூப்பராக கொடுக்கும். நம்ப மாட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மை ஃபர்ஸ்ட் வியூக்கு போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மீனை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஃபஸ்ட் சைடே திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க. சூப்பராக மொறுன்னு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும் நம்மளோட ஸ்டைலில். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதோட வச்சு தான் சாப்பிட்ணும், அதோட வச்சு தான் சாப்பிட்ணுன்னெல்லாம் கிடையாது. வெறுமனே சாப்பிட்றதுக்கு யாராவது பொரிச்சு இதே ஸ்டைலில் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம சாப்பிட்றத ஸ்டாப்பே பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்த இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம செய்த இந்த ஃபிஷ் ஃப்ரையை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.